தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும்? தனுசு ராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி ரொம்ப ஒரு விடுதலை தருது. 7.5 சனி விடுபடக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த சனி பகவான் தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருவார். எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 10ஆம் இடத்தில் கேத்து இப்போ இருக்கார் இல்லையா, வெளிநாடு சென்று பாடம் படிக்க எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அதே மாதிரி வெளிநாடு துறையில் இருக்கக்கூடிய வியாபாரம், வேலை, நிறைய பேருக்கு ஃபாரின்லலாம் இந்த வீசா பிரச்சனையாக இருக்கும், க்ரீன் கார்டு வராமல் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தருவார். இப்போ 3ஆம் இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவான் கும்பராசிக்கு போகிறார் இல்லையா, நமக்கு பாக்கியங்களை அள்ளி தருவார். நம்ம யாராலையெல்லாம் ஏமாந்தமோ அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் இல்லாமல் நமக்கு வெற்றியை தருவார். ஒரு 3 வருட காலம் சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து குடும்பத்திலேயே சேர விடாமல் பண்ணியிருப்பார். அந்த மாற்றங்கள் எல்லாம் மாறி ஒரு பெரிய திருப்தியை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ உங்களுக்கு வருது. அதனால் தனுசு ராசி நேயர்களுக்கு 12 ராசியில் ஒரு பெரிய பெருமூச்சு அந்த சனி பெயர்ச்சி பற்றி நான் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா தனுசு ராசி நேயர்கள் தான் ரொம்பவுமே ஒரு திருப்தியான ஒன்று. இவங்க என்னெல்லாம் செய்யலாம், எந்த மாதிரியான வாய்ப்புகள், படிப்புக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஆரோக்கியம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும், மருத்துவ செலவெல்லாம் குறையும், அப்பா அம்மாவோட சண்டையெல்லாம் சரியாகி குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கும், திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருடங்களுக்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுக்குப்பா எனக்கு கூட ஒரு நல்ல நேரம் வருது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு திருப்தியான காலத்தை நம்ம வரவேற்கலாம். இவர்கள் என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும்? ஏன்னா கடந்த 9 வருடங்களாகவே நிறைய பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம புதுசாக எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் கிரகங்களுக்கு நாம் எப்பொழுதுமே கிரகங்களை திருப்திப்படுத்துவது அப்படிங்கிறது நமக்கு நன்மையை தரும். இப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அப்புறம் 6ஆம் இடத்திற்கு போயிடுவார். ஸோ பொதுவாக ராகு, கேத்து, குரு, சனி இவர்களுக்காக வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடை செய்யுங்க. வெற்றிலை மாலை, துளசி மாலை, ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு இதெல்லாம் பண்ணலாம். விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது. அதனால் எங்கெல்லாம் ரொம்ப உயரமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், நம்ம நங்கநல்லூர், சுசீந்திரம், நாமக்கல், இப்படி ஆஞ்சநேயர், விஸ்வரூப ஆஞ்சநேயர் தரிசனம் மிகவும் சிறந்தது.